You are watching Grace Television. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப குறுகிய காலத்தில் நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அடையாளங்களும், கடைசி காலத்துக்கான எல்லா அடையாளங்களும் நம்முடைய கண்களிலே, நம்முடைய சந்ததியிலே நிறைவேறி வருகிறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எனவே இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள், இந்த நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்குமானால், கர்த்தர் நம்முடைய ஜீவனோடு பாதுகாப்பாரானால், தொடர்ச்சியாய் நாம் வழிநடத்தப்பட அவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் குற்றமற்றதாக இந்த நாளில் பிரயாணப்பட்டு முன்னேறி கடந்து போக நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும்போது, நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதைகளிலே நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த உலகம் இருளால் மூடப்பட்டிருக்கிறது. இருள் என்பது பாவம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தினால் மூடப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் விலகி வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட தான் நாம் ஜெயிக்க முடியும், தவிர நம்ம பலத்தினால் போராடி ஜெயிக்க முடியாது. கல்வி இருப்பதினாலும், பணபலம் இருப்பதினாலும், ஆள் பலம் இருப்பதினாலும், நம்முடைய பலத்தை நம்பி நாம் வாழ்வதினாலும் இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. நாம் ஜெயிப்பதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் எதனா, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறபடி, வழி காண்பிக்கிறபடி நாம் நடக்கும்போது இந்த நாள் முழுவதும் ஜெயத்தோடு கூட இருப்போம் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. தேவனோடு கூட நடப்பதுக்கும் வாழ்வதற்கும் உங்களை நீங்களே அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடாதபடி சாத்தான் பலவிதமான தந்திரங்களை உங்களுக்கு விரோதமாய் காண்பித்து, பலவிதமான உலக கவலைகளால் உங்கள் இருதயம் சோர்ந்து போவதற்கு, எழுந்த உடனேயே உலக கவலைகள் உங்களை மூடுவதற்கு, சாத்தான் தந்திரமாய் செயல்படுவதற்கு அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எனவே அவன் தந்திரங்களுக்கெல்லாம் விலகி காக்க பரிசுத்த ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிங்க. தேவன் பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஃபிசிக்கலாக உங்களுக்கு தாகம் எடுக்குதுன்னு வைங்க, ரொம்ப தாகமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு டம்ளர் தண்ணியை பிடித்து நீங்கள் குடிக்கும்போது, அந்த தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி, அந்த தண்ணியை குடிக்கும்போது உங்கள் சரீரம் முழுவதும் ஒரு ஆரோக்கியம் பெறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு திருப்தி அடைகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த தாகம் தீர்க்கப்படும் போது. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்கும் போது, ஜீவ தண்ணி ஆனவர் நமக்குள்ளே பிரவேசிக்கும் போது, அந்த ஆத்மா தாகம் நீங்கி தேவனோடு கூட நடப்பதுக்கு அவரே நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடப்பதுக்கு நம்மை நாமே அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லுவதில்லை. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை கொடுக்கக்கூடியவர் அல்ல. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம், வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், இப்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் ஏராளமாய் பெருகி விட்டார்கள். கர்த்தர் வரும்போது கணக்கு கொடுப்பாங்க. ஏன்னா மனுஷன் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனிடத்தில் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். நீங்கள் தேவனோடு நடந்தால் தேவனுக்குரிய எல்லாவற்றையும் உங்களை பின்தொடரும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே ஆண்டவரோடு கூட நடப்பதுக்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இந்த காலையில் தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வழங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை வேதாகமத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஓசையா தீர்க்கதரிசன புத்தகம், அந்த 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். பாருங்க, நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். அப்போ அதுக்கு முன்ன என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம் கர்த்தருடைய பேர் சொல்லலாம், இயேசு என்ற பேர் சொல்லலாம், வேத புத்தகத்தையும் கையில் வைத்திருக்கலாம். ஆனால் நம்ம அனுதின நடைமுறை வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும் போது தான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வழங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சத்துருவின் எல்லா கிரியைகளுக்கும், அந்தகாரர்களுடைய ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து நன்மையும் இரக்கமும் கிருபையும் விளங்க பண்ணி பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து வழிநடத்துவதற்கு அவரே மேன்மை உள்ளவர்.
ஆகையால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் போயிருப்பீர்கள், ஆனால் இந்த காலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் பக்கமாய் உங்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும். உங்கள் எண்ணங்கள், உங்கள் யோசனைகள், உங்கள் செயல்முறைகள் எல்லாம் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படும் போது இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஜெயமாய் நடத்துவது கூட, ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்குமானால் தொடர்ச்சி அடுத்த நாளிலும் தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு உதவி செய்வதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனோடு நடங்கள், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். அவரே நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார் என்று முதல் பகுதி சொல்லுகிறது. அதோட அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? நம்மை அடைத்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அவரே நம் காயங்களை கட்டுவார். ஆகையால் தான் ஃபாதர் ஒரு பாட்டு பாடுகிறார், காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடைத்தாலும் அணைக்கின்ற அன்பரே. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடைத்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள் எல்லாம். அப்போ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காயப்படுத்தினால் அவரே கட்டுப்படுவார். காயம் ஏன் படுத்துகிறார்? தேவனை விட்டு விலகி போனால். அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு, நல்ல மாட்டுக்கு ஒரே அடி தான். மாட்டுக்கு வந்து பேசுகிறது நல்ல டைமில் புரியாது, ஆனால் ஒரு அடி அடித்தா நம்ம என்ன சொல்ல வரோன்றது அதுக்கு புரியும். அதனால் நல்ல மாடுனா ஒரே அடியில் அது திரும்பி அதுக்கு உண்டான வேலையை அதை செய்து கொண்டு போகும். நல்ல மனுஷனா ஒரே முறை சொல்லும் போது அதை கீழ்ப்படிந்து நடக்குவார்கள். எனவே ஆண்டவர் நம்ம தூரம் போகும்போது சில நேரத்தில் காயப்படுத்த அனுமதிப்பார். அந்த காயப்படுத்தினாலும் அவர் திருப்பவும் நம்ம அதை உணர்ந்து ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்கு கட்டு போட்டு அந்த காயங்களை ஆற்றி அவரோடு கூட நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இப்போ சிறு பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க, தவறான காரியத்தை செய்யும் போது பெற்றோர்கள் இல்லை அவங்களோட மூத்தவங்களாக இருக்கிறவங்க தப்பு செய்யும் போது அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அந்த சில பிள்ளைங்களை பாருங்கள், நான் திரும்ப செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் திரும்ப செய்ய மாட்டேன் அதை. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் பண்ணது தப்பு, அதை செஞ்சேன்னா எனக்கு உதவுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதே போல் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த உலகத்தில் கவனித்து கொண்டே இருக்கிறார். சில நேரத்தில் சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிப்பார். அதுக்கு காரணம் நீங்கள் தேவனை விட்டு விலகி போகிறபடியால். அந்த அடிப்படும் போது நீங்கள் மீண்டுமாய் ஆண்டவரோடு கூட வரும்போது தொடர்ச்சியாய் உங்களுக்கு கட்டு போட்டு வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கட்டுகள் போடாதபடியே நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினால் தவறான பாதைக்கு போகாதீங்க, அவரையே பின்பற்றுங்க. அவர் காயமும் படுத்த மாட்டார், அது கட்டு போட வேண்டிய நிலைமையும் ஏற்படாது. எனவே தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி நீங்கள் வாழ கவனமாக இருப்பீர்களானால், கர்த்தர் பக்கமாக திரும்புவீர்களானால், நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உலகம் முடிய போகிறது, அதுக்கு முன்னே இயேசு வரப்போகிறார். அப்போ இந்த காரியங்களுக்கு ஆயத்தப்படுங்கள், பிறர் ஆயத்தப்படுத்துங்கள், தேவனோடு இணைந்து வாழுங்கள். இந்த நாள் முழுதும் அவர் கருத்தில் ஒப்பு கொடுங்க. அவரே உங்களை வழிநடத்தி தெளிவான பாதையில் முன்னேறி கடந்து போக உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். நல்ல பிதாவை, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக மை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி வழிநடத்துவீராக. தீமையான காரியங்களுக்கெல்லாம் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே அற்புதமான விதத்தில் நீரே இவர்களை வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்கள் இரக்கமும் உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் இவர்களை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். சாத்தானின் சகல தந்திரங்களுக்கும் அந்தகாரர்களின் ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து இந்த நாள் முழுவதும் நீரே பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவீராக. அவங்க எடுக்கிற முயற்சிகள் வாய்ப்பதாக, கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பீராக. தீமையை நன்மையால் வெல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. உங்கள் நியமங்களை கை கொண்டு நடக்க கர்த்தர் கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து தெளிவான பாதையில் நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் உங்கள் வருக தாமதிக்குமானால் ஜெயத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் உடைய கிருபையின் கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறேன். ஒரு வேளை பலவீனத்தோடு கூட பாடுபட்டு இருந்தால், கடன் பாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால், அடுத்த வேலை ஆகாரத்துக்காக அவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பார்களானால் கர்த்தர் அதன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவீராக. ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவீராக. கடன் பாரங்களில் இருந்து விலகி காப்பீராக. திரும்ப கடன் வாங்காத பாதுகாத்து கொள்ளுவீராக. சரீரத்தில் பரிபூர்ண ஆரோக்கியத்தை தந்து குடும்பத்தில் ஐக்கியத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எதெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் நிறைவாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்படி பிரசனத்தினால் நிரப்பியும்படி மகிமையின் பிரசனத்தை விளங்க பண்ணி வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன். உங்கள் திருப்பாதத்தில் பிரசனத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன். ஆமேன். பிரியமானவர்கள், இந்த காலையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக தேவனோடு கூட பிரயாணப்படுங்கள். வருக தாமதிக்குமானால் தொடர்ந்து முன்னேற போகிறோம். அப்படி இல்லையானால் மத்திய ஆகாயத்துக்கு போகிறோம். தேவனோட வாழ்ந்தாதான். அப்படி இல்லைன்னா நியாய தீர்ப்புக்காக வைக்கப்படுவீர்கள். தேவனோட நடங்க, தேவனோட வாழுங்க. இயேசு மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்கள்கிட்ட விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.